வாங்க எப்படி கோதுமை மாவில் இனிப்பு போண்டா செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் 1/4 கப் ரவை போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் ஊற வைங்க. ரவை நல்லா ஊறட்டும். ஊறின பின்னாடி 1 கப் கோதுமை மாவு, 1 கப் கோதுமை மாவுக்கு அதே கப்பில் 1/2 கப் சர்க்கரை போடுங்க. டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். ஒரு வாழைப்பழம், துருவன தேங்காய் ஒரு 4 டீஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. மாவு நல்லா ஊறட்டும். நல்லா ஊறிச்சின்னா நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். சூடான எண்ணெயில் குட்டி குட்டி போண்டாவாக போட்டு பொரிச்சு எடுங்க. மைதா மாவில் சுடுற போண்டாவை விட கோதுமை மாவில் சூப்பராக இருந்தது. கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எப்போவுமே சமையலை ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. நம்ம ஜேஜே மாம்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய்.